ஆனா எஸ்ஐஆர் கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அதுல கலந்து கொண்டவர்கள்லாம் வீரர்கள், அதுல கலந்து கொள்ளாதவர்கள்லாம் கோழைகள் அப்படின்னு இல்ல, இப்ப அவங்க அழைப்பு கொடுத்ததுலே பாத்துட்டீங்கன்னா 60 கட்சிக்கு அழைப்புகள் கொடுத்திருக்காங்க. அதுல 20 கட்சி புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வாக்காளருடைய சிறப்பு தீவிர திருத்தத்தை பத்தி பல விளக்கங்கள் நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்டு, அண்டை மாநிலங்கள்ல கொடுக்கப்பட்டு, இப்போது பல மாநிலங்கள்ல மேற்கொள்ள இருக்கிறார். இது திருத்தங்கள் மேற்கொண்டதற்கு பிறகுதான் அதுல இருக்கிற நிறை குறைகள் தெரியும். இப்போ ஒரு திருத்தம் செய்வதற்கே ஏன் அரசு அஞ்சுகிறது? ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய அரசு ஸ்டாலின் அரசு என்பதை அவர் மறந்து பேசுகிறாரா என்பது தெரியல. தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தாலும் கூட மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் தான் இதை செயல்படுத்த போறாங்க. அப்போ முதலமைச்சர் தாராளமா கேட்கலாம், இதுல என்ன குறை இருக்கு, தவறு இருக்குன்னு கேட்கலாம். அவங்க விளக்கம் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவங்க சென்றாலும் கூட மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஆகவே இந்த அச்சம் என்பது இன்றைக்கு தேவையில்லாத ஒரு நிலைமை. அதோடு 2 தினங்களுக்காக சோழவந்தான் இங்க திருச்சி இந்த பகுதிகளில் அமமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுப்பதை போல, அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதை போல, இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவங்க எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாத்தில்ல அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவருக்கு முறையிட்டதா தெரியல. அவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்றுதான் அவரு அம்மாவுடைய பெயர்ல கொடியை வைத்து அம்மாவுடைய பெயர்ல வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார். அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கொள்கை, கோட்பாடு, லட்சியம், செயல்பாடு, சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார். ஒரு தேர்தலில் மட்டுமில்லை. ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ, ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்துல தேர்தலில் இருந்து அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்ம்ல பி ஃபார்ம்ல தேர்தல் ஆணையத்துல ஒப்புதலை பெற்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர், அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு அது மக்கள் மத்தியிலே போலியாகாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை மீட்டு தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன், எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே அவர் புதிய அவதாரம் எடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிண்ட்ல வெளியிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.